இந்த முதலாவது ஜென்மம், அந்த அந்த சிங்கிள் இமேஜ் மட்டும் போடு. முதல் ஜென்மம், முதலாவது ஜென்மம் இந்த பூமியில, இதுதான் முதல் ஜென்மம். இப்ப இந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்கிறீங்க? என்னங்க, நம்ம எல்லாருமே இங்கதாங்க இருக்கிறோம். யாரு? இந்த முதல் ஜென்மத்தில் இந்துவும் இருக்கிறது, முஸ்லீம் இருக்கிறது, பௌத்தம் இருக்கிறது, எல்லாமே இருக்குங்க, கிறிஸ்தவம் எல்லாமே. ஆமை. இந்த ஜென்மம், இந்த ஜென்மத்தை பார்க்காதவன் மனிதனே அல்ல. அப்படின்னா மிருகமா தான் இருக்கணும். இதுக்கு பேர் தான் என்ன ஜென்மம்? முதலாவது ஜென்மம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிக்க அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பிறப்பு என்பது புருஷனுடைய சித்தத்தினால் பிறக்கிற பிறப்பு. இந்த பிறப்பு என்பது மனுஷனுடைய சித்தத்தினால் பிறக்கிற பிறப்பு. இந்த பிறப்பு, இந்த முதல் ஜென்மம் இரத்த சம்பந்தமான ஜென்மம். சோதராம், இதைத்தான் வெளியில இருந்த அறிவுள்ள அறிவுகட்ட முட்டாள்கள் 7 ஜென்மத்தை பத்தி பேசுகிறார்கள். இன்றைக்கு நம்மளே இந்த உலகத்தில் 7 ஜென்மம் பெற்றிருக்கிறோம் என்பதை நான் காண்பிக்கிறேன். அல்லேலூயா. இந்த பிறப்பு என்பது, இந்த ஜென்மம் என்பது உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் பெற்றுக்கொண்ட முதல் அனுபவம். அல்லேலூயா. உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கா? என்னங்க, ஆமாவா இல்லையா? இந்த அனுபவம் இல்லாம நம்ம வளர்ந்து பெரிய ஆளாகி கல்யாணம் முடிச்சு குழந்தை பெற்று இந்த இடத்துல நம்ம இருக்க முடியாது. இந்த அனுபவம் எல்லாருக்குமே இருக்கு. அல்லேலூயா. சபைக்குள்ள உள்ளவனுக்கும் அந்த அனுபவம் இருக்கு, சபைக்குள்ள இல்லாதவனுக்கும் இந்த அனுபவம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த பிறப்பு என்பது இரத்த சம்பந்தமான ஜென்மம். இந்த ஆமென் பிறப்பு என்பது உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் பெற்றிருக்கிற முதல் அனுபவம். இதுதான் மனிதன் எடுக்கிற முதலாவது ஜென்மம். ஸ்தோத்திரம். முதல் ஜென்மம் புரிஞ்சிட்டீங்களா? ரைட். அடுத்தது இரண்டாவது ஜென்மம். சிங்கிள் இமேஜ் போடுவா, சிங்கிள் போடு. இரண்டாவது ஜென்மம். கவனிங்க, முதலாவது அவன் பிறந்துட்டான், முதல் ஜென்மம். இரண்டாவது ஜென்மம் யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. இரண்டாவது ஜென்மம். நீங்கள் எந்த ஜென்மம்? அல்லேலூயா. இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் என்னுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு கொடுப்பா. இரண்டாவது ஜென்மம். ஆமென். பூமியிலே முதல் ஜென்மமாய் பிறந்த மனிதன் குழந்தையாய் வளர்ந்ததுக்கு பிறகு, ஒரு பகுத்தறிவு வந்ததுக்கு அப்புறம், நான் பாவி என்று உணர்ந்து செய்த பாவத்திற்காய் மனஸ்தாபப்பட்டு செய்த பாவத்தை வாயினால் அறிக்கை செய்து, சொல்லுங்க, தன் பாவங்களை வாழ மாட்டான். அதை அறிக்கை செய்து ஆண்டவட்ட மண்டியிட்டு கைகூப்பி இயேசுவின் பாதத்திலே அறிக்கை செய்து விட்டால்தான் அவன் அடுத்த ஜென்மத்துக்கு போக முடியும். ஸ்தோத்திரம். இரண்டாவது ஜென்மம் பாவி என்று உணர்ந்து செய்த பாவத்துக்கு மனஸ்தாபப்பட்டு செய்த பாவத்தை வாயினால் அறிக்கையிட்டு அவனுடைய மனக்கண் திறக்கப்பட்டு, அல்லேலூயா, எனது மனக்கண்கள் திறக்கப்பட்டு, கிறிஸ்துவே இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன், அவர் இல்லாமல் எனக்கு நித்திய ராஜ்யம் இல்லை என்கிற பாவ மன்னிப்பை கேட்கலாம் பாருங்க. இதுதான் அவன் பெற்றுக்கொண்ட இரண்டாவது ஜென்மம். கையை உயர்த்தி சத்தமாலே சொல்லு. இந்த சத்தியத்தை ஆண்டவர் இயேசு நிக்கதேமு என்கிற பெரிய பாஸ்டர், அந்த பாஸ்டருக்கு இயேசு இந்த சத்தியத்தை அந்த பாஸ்டர் இடத்திலே பேசினார். எந்த பாஸ்டர்? பாஸ்டர் நிக்கதேமு. பாஸ்டர் பெரிய பாஸ்டர், அறிவில்லாத பாஸ்டர். இயேசு பேசின போது அவன் என்ன தெரியுமா கேட்டான்? அப்படியானால் நான் மறுபடியும் என் தாய் வயிற்றுக்குள்ள போகணுமா? அடுத்த ஃபர்ஸ்ட் பிக்சர் போடுப்பா, குழந்தையை போட்டு பார்க்கலாம். அந்த பாஸ்டர் இயேசு சொன்னாரு, அடே உனக்கு இரண்டாவது ஜென்மம் இருக்குடான்னு சொன்ன போது அவன் கேட்கிறான், பாஸ்டர் அப்படின்னா நான் மறுபடியும் குழந்தையாகி மறுபடியும் அம்மா வயிற்றுக்குள்ள போய் நான் மறுபடியும் வெளியே வரணுமா அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான கேள்வியை பாஸ்டர் நிக்கதேமு கேட்கிறார். போடுப்பா இரண்டாவது ஜென்மத்தை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று இயேசு சொன்னபோது அவனுக்கு தலையை சுத்திருச்சு.
அல்லேலூயா. அந்த மனிதனுக்கு இந்த சத்தியம் புரியாதனால் நான் மறுபடியும் என் தாயின் வயிற்றில திரும்ப போய் இரண்டாம் தரம் பிறக்க வேண்டுமா என்கிற ஒரு கேள்வியை ஆண்டவர் இயேசுவிடத்தில் கேட்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்திலே பாவத்தில் பிறந்த மனிதன் தான் பாவி என்பதை உணர்ந்து ஒன்றான மெய் தெய்வமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவன் இயேசுவுக்காய் வாழும்படி தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறான் பாருங்க. அதுதான் அவனுக்கு கிடைக்கிற இரண்டாவது ஜென்மம். கை தட்டு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த ஜென்மம் அடைந்துட்டீர்களா? இந்த ஜென்மம் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. இரண்டாவது பிக்சர் போடு. இந்த ஜென்மத்தை பெற்ற நீங்க இப்ப இந்த ஜென்மத்தை அடைந்துட்டீர்களா? என்னங்க கை வர மாட்டேங்குது. இந்த ஜென்மத்துக்கு என்ன பெயர்? பாவத்துக்கு நான் செய்த பாவ உணர்வடைந்து நான் செய்த பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து அவர்தான் தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளுகிற இரண்டாவது ஜென்மம். அல்லேலூயா. மூன்றாவது ஜென்மம் யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மூன்றாவது ஜென்மம் போடுப்பா. 3ஆம் அதிகாரம் யோவான் 5ஆம் வசனம். நீ இமேஜ் போடு. இயேசு பிரதி உத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் என்னுடைய பரலோக ராஜ்யத்துக்குள் போக மாட்டான் என்று மெய்யாகவே உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உண்மையாகவே உனக்கு சொல்லுகிறேன். மன்னிக்கணும், உனக்கு சொல்லுகிறேன். சோதரம், இந்த ஜென்மம் என்ன பெயர்? மூணாவது ஜென்மம். அல்லேலூயா. உங்களுக்கு புரியும்படி தான் இந்த இமேஜ் எல்லாம் நான் போடுறோம். அல்லேலூயா. மூன்றாவது ஜென்மம் ஜலத்தினால் பிறக்கிற ஒரு பிறப்பு. இது தெரியாம தான் வெளியில உள்ளவன் நாயா வருவான், பள்ளியா வருவான், பன்னியா வருவான், காக்காயா வருவான். எவ்வளவு தூரம் பிசா. இதனாலதான் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவங்க மனக்கண்ணை என்ன செய்தான்? குராய்ட்டான். கர்த்தர் நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்ணை தந்ததினாலதான் இந்த சத்தியத்தை கர்த்தர் தருகிறார். பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்க, புரியுதா? கேளுங்க, ஜென்மமே கேளுங்க, ஜென்மமே கேளுங்க. நீ எந்த ஜென்மம்? பாவத்தை அறிக்கை செய்த ஜென்மமா, இல்ல நீ ஞானஸ்நானம் எடுத்த ஜென்மமா? கேளுங்க. ஒருவேளை நீ ஞானஸ்நானம் எடுக்காத ஜென்மமா இருந்தா இங்க வந்துடணும். அல்லேலூயா. இன்னும் நம்முடைய சபையில சில ஜென்மங்கள் இருக்கிறது. எங்க வரல? இந்த இடத்துக்கு வராத ஜென்மங்கள். இந்த இடத்துக்கு வந்த ஜென்மங்கள் எல்லாம் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. வந்த ஜென்மங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வராத ஜென்மங்களுக்காய் தேவ சமூகத்திலே வருந்துகிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த வசனத்துல 2 ஜென்மம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மூன்றாவது ஜென்மம் தான் ஞானஸ்நானத்தை சுட்டி காட்டுகிறது. அல்லேலூயா. இதைத்தான் பரிசுத்த பவுல் இந்த ஜென்மத்துக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார். இந்த ஜென்மத்துக்கு ஒரு பெயர், 3ஆம் ஜென்மத்துக்கு ஒரு பெயர் இருக்கு. அத வசனத்துல காட்டுறேன். தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 3ஆம் ஜென்மத்திற்கு நான் அல்ல, பரிசுத்த பவுலே ஒரு பெயரை கொடுக்கிறார். தீத்து 3:5. நாம் செய்த இன்னும் கொஞ்சம் வாலி மேத்து ஆனந்து. தமது இரக்கத்தின்படியே ஜென்மம் வருதாங்க. மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்களினாலும் நம்மை ரட்சித்தார். சோதரம் பிரதர், எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஜென்மத்திற்கு பவுல் என்ன பெயர் கொடுத்தார்? மறு ஜென்ம முழுக்கு. அல்லேலூயா. நீ முதல் ஜென்மம் அடைந்தது பெரிதல்ல, 2ஆம் ஜென்மம் அடைந்தது பெரிதல்ல. மிக மிக முக்கியமானது என்ன ஜென்மம்? 3ஆவது ஜென்மம் தான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும்.
அப்பா பரலோகத்துல அம்மா பரலோகம், நீ நரகத்துல போயிட்டு அங்க போய் ஒன்னால பண்ண முடியாது. இந்த ஜென்மம் வேணும். இந்த ஜென்மத்துக்கு பெயர் மறுஜென்ம. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மூன்றாவது ஜென்மம் தான் பாவத்தில் பிறந்த மனிதன் பாவத்தை விட்டு ஞானஸ்நானத்தின் நிமித்தமாய் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு வாழுகிற ஒரு மூன்றாம் ஜென்ம வாழ்க்கை. இப்ப இவனுக்குள் இயேசு வந்து விட்டான். இவன் இயேசுவுக்குள் வந்து விட்டான். மறுஜென்மம் முழுக்க. அல்லேலூயா. நேரம் இல்ல, நம்ம அடுத்த வாரம் அடுத்த சப்ஜெக்ட் தொடரலாம். நான் சீக்கிரம் இந்த 7 ஜென்மத்தை காட்டுறேன். 4வது ஜென்மம் அதே வசனம். 4வது ஜென்மம் அதே வசனம். மறுபடி வாசிங்க. யோவான் 3:5. 4வது ஜென்மம் இமேஜ் போடுப்பா. ஒருவன் ஜலத்தினாலும் 4வது ஜென்மம். நீ எங்க வந்துட்ட? 4 5 கொண்டாந்துருக்காடே. அதுக்கு இடையில எங்கடா காணோம்? 4வது ஜென்மம். அந்த வசனம் வாசிப்பா தம்பி. 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். காண்கிறோம் பார். அப்படியே பெண்கள் பக்கம் ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். நான் உனக்கு காமிச்சிருக்கேன், நீ அனுப்பலங்கிறடா. அந்த 7ல வச்சிருக்கிற சிங்கிள்ல இல்ல. இந்த மறுபடியும் பாரு, உனக்கு அனுப்புறேன். சீக்கிரம் போடு. அல்லேலூயா. அடுத்தது ஆமை 4வது ஜென்மம் ஆவியினால் பிறக்கிற பிறப்பு. அல்லேலூயா. முதலாவது 3வது ஜென்மம் ஜலத்தினால் பிறக்கிற பிறப்பு. 4வது ஜென்மம் பரிசுத்த ஆமை ஸ்தோத்திரம் ஆவியினால். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவுட்டால் தேவராஜ் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிற 4வது ஜென்மம். என்ன பிக்சர் படம் தெரியுதா கண்ணுல? இந்த ஜென்மத்துக்கு என்ன பெயர்? ஆவியினால் பிறக்கிற பிறப்பு. சோதராம். நம்ம என்ன நினைக்கிறோம்? பிறந்தோம், வளர்ந்தோம், ஒரு டிகிரி எடுத்தோம், சம்பாதிச்சோம், அப்புறம் ஒரு பொண்ணை முடிச்சோம், ஒரு 2 குழந்தை 3 குழந்தை பெத்தோம், அப்படியே வாழ்ந்தோம். அது இல்லையா? உனக்கு 7 ஜென்மம் தேவை. இந்த 7 ஜென்மம் தான் உன்னை நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். நீ இந்த பூமியிலே குழந்தையாய் பிறந்தது பெரிதல்ல. இயேசுதான் அவர்கிட்ட பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வது. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நீ ஆமை ஸ்தோத்திரம் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நீ 3வது ஜென்மம் ஆமை ஞானஸ்நானத்துக்கு வரணும். 3வது ஜென்மத்துக்குள்ள வந்த நீ உனக்கு கட்டாயம் என்ன இருக்குன்னு சொல்லுங்க? பரிசுத்த ஆவியினுடைய அந்த அபிஷேகம். பரிசுத்த ஆவியினால் பிறவாவிட்டால். இங்கே பிறப்பை பற்றி ஜென்மத்தை பற்றி பைபிள் தெளிவாய் பேசுகிறது. அல்லேலூயா. இது ரொம்ப சூப்பர்ங்க. இந்த அனுபவம் தான் அப்போஸ்தலர்களை அசைத்தது. இந்த அனுபவத்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். இந்த அனுபவத்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் பேதுரு யோவான் நடந்து போகும்போது அந்த நிழல்பட்டு வியாதிகள் குணமானது. இந்த அனுபவத்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் வியாதிகளை குணமாக்கினார்கள், பிசாசுகளை விரட்டினார்கள், அற்புத அடையாளத்தை செய்தார்கள். இந்த அனுபவம் தான் இன்னைக்கு உலகத்தை அசைத்துக் கொண்டிருப்பது. அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒருவேளை முதல் அனுபவத்தை பெற்ற நீ, ஒருவேளை 2வது அனுபவத்துக்குள்ள வந்த நீ, ஒருவேளை 3வது அனுபவத்துக்குள்ள வந்த நீ, நான் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையா சொல்றேன். உலகத்தை ஜெயிக்க வேண்டுமானால், பாவத்தை ஜெயிக்க வேண்டுமானால், சாத்தானை ஜெயிக்க வேண்டுமானால், உன்னோட போராடுகிற ஆவிகளை நீ ஜெயிக்க வேண்டுமானால், அவன் கொலைவெறிகள், தற்கொலைகள், விபத்துக்களை ஜெயிக்க வேண்டுமானால் நீ 4வது ஜென்மத்துக்கு வரணும். அதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்.
இந்த பூமியிலே பிறந்த எனக்கு இந்த பாடுகள் வரலாமா? இயேசுவிடத்திலே பாவ மன்னிப்பை பெற்று அவர்தான் தெய்வம் என்று ஏற்றுக்கொண்ட எனக்கு இந்த பாடு வரலாமா? ஞானஸ்நானம் எடுத்த எனக்கு இந்த பாடு வரலாமா? வரும். நீ 4வது ஜென்மத்துக்குள்ள வா. அவர் பறந்து காக்கிற பட்சியாயிருக்கிறார். அவர் பறந்து காக்கிற பட்சி. உன்னை எதிர்த்து போராட வருகிற எல்லா அந்நிய ஆவிகளையும் இந்த ஆவியை கொண்டு நீ விரட்ட, இந்த ஆவியை கொண்டு நீ ஜெயிக்க. இந்த அபிஷேகம் உனக்கு தேவை. இந்த அனுபவம் இல்லாமல் நீ பரலோகம் போக முடியாது. இந்த அனுபவம் இல்லாமல் நீ உலகத்தில் ஜெயிக்க முடியாது. இந்த அனுபவம் இல்லாமல் இந்த சபையில் நீ சாட்சியாய் வாழ முடியாது. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். 4வது அனுபவம் ஆவியினால் பிறக்கிற அனுபவம். அல்லேலூயா. மனுஷனுக்குள்ள இருக்கிறது தீய ஆவி. அந்த தீய ஆவியை கட்டுப்படுத்தத்தான் இந்த பரிசுத்த ஆவியை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த கெட்ட எண்ணத்தை அழிக்க, கேடுகட்ட புத்தியை அழிக்க, பாவ எண்ணத்தை அழிக்க, அசுத்த எண்ணத்தை அழிக்க, காம எண்ணத்தை அழிக்க, உலக இச்சையை அழிக்க இந்த ஆவி இறங்க வேண்டும். இந்த ஆவிதான் நம்மளை பரிசுத்தத்தின் பாதையில பாவத்தை குறித்து, நீதியை குறித்து நம்மை கண்டித்து உணர்த்தி கொண்டு போவது இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அல்லேலூயா. பிறந்துட்டா போதுமா? இல்ல. இயேசுதான் கடவுள்னு பாவ மன்னிப்பை பெற்றுட்டா போதுமா? இல்ல. ஞானஸ்நானம் எடுத்துட்டா போதுமா? இல்ல. கட்டாயம் எனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணும். யாரெல்லாம் இந்த சபையில வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ஏன் தெரியுமா சில காரியத்துல உன்னால ஜெயிக்க முடியல, ஆமென், கல்வியில உன்னால ஜெயிக்க முடியல, வேலையில உன்னால ஜெயிக்க முடியல, குடும்பத்துல ஜெயிக்க முடியல, உலக ஓ மேல இந்த ஆவி இல்ல. இந்த ஆவி ஓ மேல இறங்குமானால் அது ஞானத்தை தருகிற ஆவி, ஆலோசனையை தருகிற ஆவி, அன்பை தருகிற ஆவி, உணர்வை தருகிற ஆவி, பக்தி விருத்தியை தருகிற ஆவி. வாசிங்கப்பா, எங்க இருக்கு அந்த வசனம்? வாசிங்க. ரஞ்சித், தெரியுமா அந்த வசனம் எங்க இருக்கு? ஞானத்தை அருளும் ஆவி, உணர்வை. யார் எடுத்தா? வாசிங்க டக்குனு. இந்த ஆவி வரும்போது ஒரு மனுஷன் எப்படி மாறுறான் பாருங்க. ஆமென். இந்த ஆவி வந்தா ஒரு ஆண்டவர் அந்த வசனத்தை அது என்னுடைய பிரசங்கம் அல்ல. ஆவி மேல வந்துருச்சுன்னா அவன் எப்படி மாறுறான் பாருங்க. ஏசாயா போடுப்பா. ஏசாயா, 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 ஏசாயா 11ஆம் அதிகாரம். வாசிங்க. ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து இந்த ஆவி ஒருத்தனுக்குள்ள வரும்போது அவன் ஞானவானா மாறுறான். அடுத்து உணர்வுள்ளவனா மாறுறான். அடுத்து ஆமென், ஆண்டவர்ட்ட இருந்து நேரடி ஆலோசனை. அனிமேஜி போடுப்பா. ஆண்டவர்ட்ட இருந்து நேரடி ஆலோசனை வருது. ஆனா ஆமென், இதுக்கு முன்னால பேய்கிட்ட இருந்து, உலகத்தாட்ட இருந்து, பக்தியற்ற வாழ்க்கை வாழ்றவன்ட்ட இருந்து ஆலோசனை. இப்ப யார்கிட்ட இருந்து ஆலோசனை வருது சொல்லுங்க? பரிசுத்த ஆவி இடத்துல இருந்து. வசனம் போடுப்பா. வாசிங்க. ஆலோசனையும். அடுத்து இந்த ஆவி ஒருத்தனுக்குள்ள வந்துட்டா எல்லாவற்றையும் தாங்க, சகிக்க, பொறுத்துக்குள்ள, கொண்டு போட்டாலும் அவன் இயேசுவுக்காக நிற்பான். ஏனென்றால் இந்த ஆவி அவனை பலனை கொடுக்கிறது. பலன், பலன், பலன். கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ண. பலனை கொடுக்குதுயா, பலனை கொடுக்குது. அல்லேலூயா. பலனை கொடுக்குது. மணிப்பூர்ல 3 மிஷனரிகளை, 3 போதகர்களை சுட்டுக் கொண்டார்கள். அந்த 3 போதருடைய மனைவி என்ன தெரியுமா சொன்னாங்க?
ஆமென். உங்க கணவனை சுட்டு கொண்டவர்களை நாங்க பிடிச்சிட்டோம், நீங்க என்ன தண்டனை கொடுக்க விரும்புறீங்க? உடனே அவங்க சொன்னாங்க, எங்கள் கணவன்களை சுட்டு கொண்டவர்களை இயேசு எங்களை மன்னித்தது போல் நாங்கள் மனதார மன்னிக்கிறோம். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? பலன். பலனை கொடுக்கிற ஆவி. இந்த ஆவி வந்ததுமே அவனுக்குள்ள என்ன வருது சொல்லுங்க? ஒரு புது பலன். இந்த ஆவியை பெற்ற பரிசுத்த பவுல் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேசத்தின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் இந்த ஆவிக்காக மக்கள் காத்திருக்கிறார்கள். இந்த வல்லமைக்காக கதறுகிறார்கள். இந்த வல்லமைக்காக தாகத்தோடு இருக்கிறார்கள். 20 நாட்கள், 40 நாட்கள், ஒரு வாரம், 10 நாள் என்று உபவாசம் பண்ணி இந்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொண்ட ஆவியை இன்னும் பெருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக மக்கள் தங்களை தியாகம் பண்ணுறாங்க. பலன் வருது. இந்த ஆவி வந்ததுமே வசனம் போடுப்பா, பலனையும். அடுத்து இப்ப இந்த ஆவி வந்ததுமே அவன் யாரா மாறுறான் சொல்லுங்க? யாரா மாறுறான்? அறிவு. இவனுக்கு என்ன வந்துருது? அறிவு வந்துருது. அறிவு உள்ளவர்கள் அல்லேலூயா சொல்லுங்களேன். அறிவு வேணும். ஆராதனைக்கு வரணுங்கிற உலகத்துல எப்படி உழைக்கணும், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி எப்படி பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள ரட்சிப்பு என்ன வருது சொல்லுங்க? இந்த ஆவி. அதனாலதான் சொல்றேன், தம்பிமாரெல்லாம் கவனிக்கலாம். நல்லா ஆராதிக்கும் போது கையை தட்டி ஆய திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சு ஆராதி. திடீர்னு நீ ஜெபிக்கும் போது இந்த ஆவியானவர் உன் மேல வருவார். நான் உண்மையே சொல்றேன், எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க. இந்த பைபிளை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. உண்மைக்கு சொல்ல போனா ஒரு வேத அறிவும் கிடையாது, ஒரு வேத வெளிச்சம் ஒண்ணுமே தெரியாதுங்க. நான் சீரோ, நான் வெறும் மண்ணு, நான் மக்கள். உண்மைக்கு சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் மாறி முட்டாள் யாருமே கிடையாது. இன்னைக்கும் எழுத தெரியாதுங்க, இன்னைக்கும் வாசிக்க தெரியாதுங்க, இன்னைக்கும் படிக்க தெரியாதுங்க. நேத்து கூட எங்க போன்ல ஆமென் ஏதோ ஒரு பேர் எழுதுனேன், சாம் பார்த்துட்டு தமிழ கூடவா ஒழுங்கா உங்களால டைப் தமிழ உங்களுக்கு கரெக்டா பண்ண முடியலையா? அப்படி உண்மைக்குமே இன்னைக்கும் தப்பு தப்பா தான் ஆமென் தெரியாத கல்லுங்க. இதனால சொல்றதுக்கு ஒண்ணே இல்லைங்க. ஆனா அந்த ஆவி விளையாட்டு இல்ல, சும்மா பரிசுத்த ஆவினா ஏதோ பக்கடா வியாபாரம் பண்றோம் நினைக்க கூடாது. பரிசுத்த ஆவினா விளையாட்டு இல்ல. அவர் உள்ள வந்துட்டாருன்னா அறிவை அடிக்கிற பிள்ளைலாம் கவனி, என்ன தருவார் சொல்லுங்க? வந்துட்டாருன்னா உனக்கு அறிவை தருவார். உனக்குள்ள இல்ல. ஆமென். எழுத ஆரம்பிச்சான் ரூம்லயே, கிளாஸ் ரூம்லயே உன் எழுத்து சும்மா அழகா இருக்கணும். எக்ஸாம் எழுதுனா நீதான் மத்தவளையும் மத்தவனையும் ஓவர்டேக் பண்ணணும். ஒன்ன வந்து உலக ஆவி பிடிச்சவன் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. எல்லா காரியத்திலையும் தேவ ஆவியை பெற்ற நீதான் உலக ஆவி பெற்றவனை ஓவர்டேக் பண்ணணும். ஆனா உலக ஆவி உள்ளவன் ஒன்ன ஓவர்டேக் பண்ணக்கூடாது. ஒன்ன ஓவர்டேக் பண்றானா சம்திங் ராங். உனக்குள்ள இருக்கிற ஆவி ஏதோ வேற ஆவி. இன்னைக்கு அந்த ஆவிகளை விரட்டி அந்த வல்லமையில் இருந்து வெளியே வந்து இந்த ஆவியை பெற்றுக்கொள்ளும். அறிவை தருகிற ஆவி. அடுத்து பாஸ்டர் என்னதான் கத்தினாலும் விசுவாசிக்கு பயம் வராதுங்க. என்ன சொல்லுங்க, பயம் வராது. அந்த ஆவி வந்துட்டா உனக்கு என்ன வந்துடும்? யாரை குறித்த பயம் வரும்? கர்த்தரை குறித்த பயம் வரும். நாங்க வருஷம் ஃபுல்லா 52 ஞாயிற்றுக்கிழமையும் இந்த மேடையில இருந்து அப்படி இருங்க இப்படி என்ன கத்துங்க, உங்களுக்கு பயமே வராது. ஒருவேளை என்ன பார்த்து பயப்படுற மாதிரி நடிப்பீங்க, ஆனா உண்மைக்கு பயம் வராது. ஆனா இந்த ஆவி ஒருத்த மேல வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பயப்படுவான். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவன் மனுஷனுக்கு பயப்பட மாட்டான், பாஸ்டருக்கு பயப்பட மாட்டான், கர்த்தருக்கு பயப்படுவான். வாசிங்க என்ன வருகிறது? பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருக்கிறார். அதான் 4வது ஜென்மம். அல்லேலூயா போடு. அவன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருக்கிறார். 4வது ஜென்மம். ஜென்மமே 3 ஜென்மம் எடுத்தவர்கள் கட்டாயம் 4வது ஜென்மம் எடுக்கணும். கையை உயர்த்த அல்லேலூயா சொல்ல. இந்த 4வது ஜென்மம் தான் உன்னை உயர்த்தும்.
இந்த 4வது ஜென்மம் தான் உன்னை ஆசீர்வதிக்கும். இந்த 4வது ஜென்மம் தான் உன்னை தலைச்சிறந்த ஒரு ஜென்டில்மேனா நிறுத்தும். இந்த அபிஷேகம் எல்லாருக்கும் தேவை. இந்த அபிஷேகம் சொல்லு, எல்லாம் நல்ல ஆவியில் நிரம்பி துதிக்கணும். ஆவியில் நிரம்பி. நேற்று ஒரு 20 நிமிஷம் ஒரு வீடியோ போட்டான் அம்பிஷா. 20 நிமிஷம் வீடியோ டிவியில போட்டான். அவரே பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே மேலெல்லாம் சிலுக்குது. அவ்வளவு அபிஷேகம் ஃபாரின்ல. ஆமென். ஹோலி அந்த பாட்டு பாடி ஆமென் ஸ்தோத்திரம். அவ்வளவு அந்த ஆடிட்டோரியம் ஃபுல்லா அவ்வளவு கரோடு ஒரு குளம்தான் மகிமை அங்க இறங்கிருச்சு. ஆமென். எல்லாம் அழுது கத்தி கண்ணால தண்ணி ஊத்தி வேறுது. ஆமென். அர்ப்பணிச்சு 2 பேர் இப்படிங்கிறான் கதறான், கீழே விளறான், புரள்றான், மோகுப்புற கிடக்குறான், தேவி தேவி கத்துறாங்க. அந்த ஆடிட்டோரியம் ஃபுல்லா ஆவி வந்து இறங்கிருச்சு. அந்த அபிஷேக சபையில இறங்கணும். வந்துகிட்டு 50 தரம் வெளியே போய்கிட்டு 40 தரம் நடந்துகிட்டு அங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இங்க வேடிக்கை பார்த்துட்டு மற்றவங்க ஆராதிக்கும் போது ஆராதிக்காம, கை தட்டும் போது கை தட்டாம, துதிக்கும் போது துதிக்காம, கையை உயர்த்தும் போது கையை உயர்த்தாம இப்படியே இருந்தனா உன் மேல பொல்லாத ஆவி உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா நீ என்ன நினைப்ப, நானும் இந்த பூமியில மனுஷனா பிறந்திருக்கேன், ஏசப்பாவை ஏற்றிருக்கிறேன், இந்த சபையில இந்த பாஸ்டர் தானே எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு, இந்த பாஸ்டர் அனுப்பிச்சாரு, எனக்கு ஏன் இந்த நிலைமை? உனக்கு உன் மேல என்ன இல்ல? ஒத்துக்கொள்ளுங்கய்யா, சத்தியத்தை போதிக்கிற உன் மேல இந்த ஆவி இல்ல. ஆமென். எப்ப நீ வீட்டிலையும் ஆமென் தனி ஜெபத்திலையும் குடும்ப ஜெபத்திலையும் வீட்டிலையும் சபையிலையும் மக்களோடு ஒன்று சேர்ந்து இந்த ஆவியை பெற்று நீ கர்த்தரை துதிக்கிறாயோ, அப்பவே உன்னை சுற்றி வருகிற எல்லா வல்லமைகளையும் கர்த்தர் சிதறடிப்பார். ஆமென். போதுராம் ஐயா, நமக்கு பலனை கொடுக்காமல் யாருக்கு பலனை கொடுப்பார்? உண்மைதானே? நமக்கு அந்த அறிவை தராம, அறிவுல சிறந்தவர் தேவன், அவருடைய பிள்ளைக்கு அந்த அறிவை கொடுக்காம யாருக்கு எங்க கொடுப்பார்? இத்தனையும் தேவைனா எத்தனாவது ஜென்மம் எடுக்கணும்? 4வது ஜென்மம் எடுக்கணும். 5வது ஜென்மம், 5வது ஜென்மம் போடுப்பா இமேஜ். சபையிலே சேர்க்கப்பட வேண்டும். 5வது ஜென்மம். பிறந்த நீ, முதல் ஜென்மம் எடுத்த நீ, இயேசுவை கடவுள் என்று ஏற்றுக்கொண்ட முதல் ஜென்மம் எடுத்த நீ, 2வது இயேசுவை தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டு பாவத்தை அறிக்கை பண்ணின நீ, 3வது ஞானஸ்நானம் எடுத்த நீ, 5வது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற நீ. தெருபுரிக்கு மாதிரி சுத்தக்கூடாது, சபை இல்லாம சுத்தக்கூடாது, ஜெப வீடு இல்லாம வாழக்கூடாது. சில பேர் பாருங்க, அபிஷேகம் பெற்றேன்னு சொல்லி ஜெப வீடே இல்ல, தெருவா சுத்தம். ஆமென். எல்லாரும் சுத்தம். ஆனால் ஆமென், 5வது உனக்கு தேவை கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய சபை. இந்த இடத்தை, இந்த 5வது இடத்தை நமக்கு வேணும். இந்த ஜென்மம் வேணும். இந்த இடத்துல யார் வந்து நிக்கிறீங்க? என்னங்க இத்தனை பேர் நிக்கிறீங்க? கர்த்தர் நம்மளை எந்த இடத்துல 5வது ஜென்மத்தில் கொண்டாந்து வைத்திருக்கிறார். ஆமென். 5வது ஜென்மம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென். மனிதன் பூமியிலே பிறந்த பிறகு, இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிறகு, ஞானஸ்நானம் எடுத்த பிறகு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு, அவனை போதித்து கண்காணித்து கண்டித்து உணர்த்தி நடத்துவதற்கு அவனுக்கு கர்த்தருடைய சரீரமாகிய சபை. வேதம் சொல்லுகிறது, அந்த வசனம் ஞாபகத்துக்கு வருது, எந்த அதிகாரம் தெரியல. வேதம் சொல்லுகிறது, எருசலேம் என்பது நம்ம எல்லாருக்கும் தாயானவள். சபை நம்ம எல்லாருக்கும் யாரா? தாயானவள். எருசலேம் நம்ம எல்லாருக்கும் தாய். தாய் வீட்டில நீ வந்து முட்டி போடணும். இது அவனுடைய சரீரமாகிய சபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவன் சபைக்குள் வந்து தன்னை இணைத்துக் கொள்வதுதான் 5வது ஜென்மம். அல்லேலூயா. எத்தனை பேர் சபையில உங்களை இணைத்து இருக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம், தனி மனிதனை எடுத்துக் கொள்வதற்காக இயேசு வரமாட்டார். சொல்லுங்க, யாரை சேர்த்துக் கொள்ள இயேசு வரப்போகிறார்? மனவாட்டியாகிய சபையை சேர்த்துக் கொள்ள இயேசு வரப்போகிறார். 5வது ஜென்மம் இல்லாவிட்டால் நீ வருகையிலே போக முடியாது.
ஐந்தாவது ஜென்மம் என்பது சபையில உன்னை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கரையற்ற பிழையற்ற துறையற்ற மகிமை உள்ள சபையை, ஆமென் ஸ்தோத்திரம், தேவன் மகிமை உள்ள சபையாய் நம்மை மாற்றத்தான் இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். கையை வைய தகலியா சொல்லுங்க. சபை எப்படி கரையற்ற பிழையற்ற துறையற்ற மகிமை உள்ள சபையாய் நம்மளை மாற்றத்தான் இயேசு இந்த பூமியிலே வந்து பிறந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திர. கையை வையத்தர் அலறியாச்சு. நேரம் போதாது. ஐந்தாவது ஜென்மம், ஆறாவது ஜென்மம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆறாவது ஜென்மம் சபைக்குள்ளே வந்த பிறகு, ஆமென், தேவனால் பிறந்த பிறகு போடுப்போ ஆறாவது இமேஜ், கனி கொடுக்கிற வாழ்க்கை. நல்லா கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இமேஜ் உங்க கண்ணுல தெரியுதா? அல்லேலூயா. கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. இது ஆறாவது பிறப்பு. வாசிங்க. பிலிப்பியர், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மேலான 5வது ஜென்மம் இமேஜ். மேலான எருசலேமோ மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே சபையே இங்க இருக்கிற எல்லாருக்கும் தாயானவள். அப்ப 5வது ஜென்மம் வேணுமா வேணாமா? வேணும். இன்னும் அதிகமா இன்னும் நிறைய சத்தியங்கள், அருமையான சத்தியங்கள் அடுத்த வாரம் தியானிக்கலாம். அடுத்து 6வது ஜென்மத்தை பார்ப்போம். 6வது ஜென்மம் சாட்சி வாழ்க்கை. சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அடுத்து எந்த ஜென்மம் எடுக்கணும்? கனி கொடுக்கிற வாழ்க்கை. பாஸ்டர் கண்டிக்கிறார், பாஸ்டர் கண்டிக்கிறார், பாஸ்டர் எச்சரிக்கிறார், சபையை விட்டு ஓடுனா வெளியில போய் அங்கேயும் அதான் செய்வேன். கண்டிக்கிறார், எச்சரிக்கிறார், அதோட மனம் திரும்பிட்டா உன் வாழ்க்கை கனி கொடுக்கும், பூத்து மலரும், சுவையா இருக்கும். அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த சபைக்கு சப்ஸ்கிரைபராய் வரக்கூடாது. சபைக்கு நீங்க யாரா இருக்க கூடாது? சப்ஸ்கிரைபர் அல்ல. இந்த சபையில நீங்கள் அங்கத்தினர் அல்ல, சேரை ஃபுல் பண்ண அல்ல. இந்த சபையில கனி கொடுக்கிற ஜென்மமா இருக்கணும், கனி கொடுக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. இந்த சபையில முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த சபையில மற்றவர்களுக்கு நீங்கள் சாட்சி வாழ்க்கை, அதுதான் 6வது ஜென்மம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க 1 யோவான் 5 அதிகாரங்களிலும் தேவனால் பிறந்தவனுடைய அடையாளத்தை பற்றி 1 யோவான் 5 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க. தேவனால் பிறந்தவனுடைய அடையாளம், தேவனால் பிறந்தவன் விசுவாசிக்கிறான், தேவனால் பிறந்தவன் அன்பாயிருக்கிறான், தேவனால் பிறந்தவன் நீதி செய்கிறான், தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், தேவனால் பிறந்தவன் பொல்லாங்கான் தொடான். இதான் கனி கொடுக்கிற வாழ்க்கை. கையை வைய தலையில சொல்லு. 6வது ஜென்மம், 6வது ஜென்மம் விளையாட்டு அல்ல. அல்லேலூயா. இந்த 6வது ஜென்மம் சாட்சி வாழ்க்கை. இவன் தான் யாரு தெரியுமா? தேவனால் பிறந்தவன் தான் கனி கொடுப்பான். அதான் நான் சொன்னது எல்லாமே சத்திய வசனங்கள். ஒன்னா எடுத்து சொல்ல நேரம் இல்லை. தேவனால் பிறந்தவன் விசுவாசிக்கிறான், தேவனால் பிறந்தவன் அன்பாயிருக்கிறான், தேவனால் பிறந்தவன் நீதி செய்கிறான், தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், தேவனால் பிறந்தவனை பொல்லாங்கான் தொடான். சோதராம், பொல்லாங்கான் நம்மளை தொடணும்னா யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்? யோபு உத்தமனை தொட்டான், யார்கிட்ட பர்மிஷன் வாங்கி தொட்டான்? தேவன்ட்ட. பிசாசு இந்த நோயோ பேயோ நம்மளை தொடணும்னா அங்க பர்மிஷன் வாங்கித்தான் நம்மளை தொடறானா, அந்த அளவுக்கு நாம் மதிப்பு பெற்றவர்கள், ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. அப்ப இந்த 6 ஜென்மமும் ஒரு விசுவாசிக்கு பூமியிலேயே கொடுக்கப்படுது. சோதரம். அல்லேலூயா. 6 ஜென்மமும் இங்க எங்கேயாச்சும் நாயா வருவா, பூனையா வருவா, பள்ளியா வருவான் இருக்காயா?
வசனம் எவ்வளவு அழகா, அந்த 7 ஜென்மம் 6 ஜென்மமும் இந்த வாய்ப்பு இங்கே முடிஞ்சு போச்சு. இந்த 6 பிறப்பு எங்க இருக்கு? இதான் உங்களுக்கு இந்த வாய்ப்பு. அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க 6 ஜென்மம் எடுத்திருக்கலாம். இந்த 6 ஜென்மம் எடுத்தால்தான் 7வது ஒரு ஜென்மம் நீங்கள் செத்ததுக்கு பிறகு போடுப்பா போடுறா 7வது ஜென்மம். கைதட்டி கத்தரை துதிங்க. கத்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த இடத்துக்கு போகணுமா? என்னங்க அவ்வளவு தங்கங்க, அவ்வளவு என்னது கீழே தங்கம். பரலோகத்தை பத்மு தீவில யோவானுக்கு கத்தர் காண்பிக்கிறார். யோவான் அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற ஆட்டுக்குட்டி ஆனவரையும் அந்த பரலோகத்தையும் வெளிப்படுத்த புஸ்தகத்தில் யோவான் வர்ணிக்கிறார். அதை படிக்க படிக்க இருதயமெல்லாம் நொறுகும். அவ்வளோ பெரிய ஆசீர்வாதமானவர் இழந்தான். பரலோக ராஜ்யம் அவ்வளோ பெரிய மகிமையான இடத்தை அப்பா வச்சிருக்கிறார். நம்ம இங்க 8 சென்ட்டுக்கும் 10 சென்ட்டுக்கும் அந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கும் அந்த வீட்டுக்கு இந்த ஒண்ணும் வேணாயா, எனக்கு தேவை பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. அந்த 6 ஜென்மமும் எனக்கு இந்த பூமியில உண்டு. 7வது ஜென்மம் நான் செத்ததுக்கு அப்புறம், என் இயேசு வந்ததுக்கு அப்புறம். இதுதான் மனிதன் சந்திக்கிற அந்த 7 வருஷம் போடுப்பா, மனிதன் சந்திக்கிற 7 ஜென்மங்கள். அல்லேலூயா. இந்த 6 ஜென்மம் எடுத்தவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. முதலாவது ஜென்மம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கு. ஆனா இதற்கு பிறகு வருகிற அந்த வரிசையை மட்டும் போடுப்பா. இதற்கு பிறகு அந்த முதலாவது ஜென்மம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் அதற்கு பிறகு வருகிற ஆமென் ஸ்தோத்திரம் அந்த 6 ஜென்மம், ஆமென் 5 ஜென்மத்துக்கு பிறகுதான் 7வது ஜென்மம் பரலோக ராஜ்யம். நல்லா கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. பாத்தீங்களா? இப்ப அந்த முதல் ஜென்மம் நம்ம எல்லாரும் வந்துட்டோம் அந்த லிஸ்ட்ல. ஸ்தோத்திரம். இப்ப 2வது ஜென்மம், 2வது லிஸ்ட்ல யாராவது வராம இருந்தா இன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்துருங்க. அல்லேலூயா. 3வது ஜென்மம் எடுக்கலையா? அதான் ஞானஸ்நானம். இன்னைக்கே பேரை கொடுத்துட்டு போங்க பாஸ்டர், நான் 3வது லிஸ்ட்ல வரணும். அந்த 3வது ஜென்மத்துக்கு வந்தாதான் அங்க இருக்கிற அந்த மேல ஒசக்க இருக்க பரலோக ராஜ்யத்தை நீ சுதந்திரிக்க முடியும். 3வது ஜென்மத்துக்கு வரலையா? போர் ரெடியா இருக்கு, மோட்டார் ரெடியா இருக்கு, தண்ணி ரெடியா இருக்கு, தொட்டி ரெடியா இருக்கு, நானும் ரெடியா இருக்கேன். சோதரம் 2 பேரா இருந்தாலும் வர்ற தெரு வந்து கொடுத்துருவோம். 2 பேரா இருந்தாலும் என்ன கொடுத்துருவோம்? எந்த ஜென்மத்துக்கு கொண்டு போவோம்? உனக்கு 3வது ஜென்மம் வேணும். அல்லேலூயா. இந்த 3வது ஜென்மம் இல்லாமல் நீ நித்திய ராஜ்யம் போக முடியாது. இந்த 3வது ஜென்மம் பெற்ற நீ சபை இல்லாத வாழ்க்கை வாழக்கூடாது. சோதரம். நான் பிறந்துட்டேன், ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், எப்ப வேணாலும் சபைக்கு போகலாம். நோ. அல்லேலூயா. சபை உள்ள வாழ்க்கை. சபையிலே வாழுகிற உனக்கு அடுத்து என்ன வேணும்? 5வது ஜென்மம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற உனக்கு சபையிலே சாட்சி கனி கொடுக்கிற 6வது ஜென்மத்துக்கு வா. 6வது ஜென்மத்தை வெற்றியாய் முடித்தால் இன்னும் இந்த இடத்துல நம்ம நிறைய பேரு 6 பகுதியை பாஸ் பண்ணிட்டோம். 7வதுக்காக தான் வாஞ்சிக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அந்த 6ஐயும் ஜெயிச்சிட்டீங்களா? முதலாவது அது இயல்பா எல்லாருக்குமே. ஒன்ன விட்டுருங்க. அந்த இடையில இருக்கிற 5ஐயும் ஜெயிச்சிட்டீங்களா? இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்களா? ஞானஸ்நானம் பெற்றீங்களா? சபையில சேர்க்கப்பட்டீங்களா? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றீங்களா? கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்றீங்களா? இந்த இடையில் இருக்கிற 6ஐயும் ஜெயித்திருந்தால் நிச்சயம் உங்களுக்கு வருகை, நிச்சயம் உங்களுக்கு பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, அந்த வரிசையை போட. முதலாவது ஜென்மத்தை பெற்ற நீ 2வது ஜென்மத்தை தொட வேண்டும். தொட்டிருக்கமா?
தொட்டிருந்தா ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது ஜென்மத்தை தொட்ட நீ மூன்றாவது ஜென்மத்தை தொட வேண்டும். தொட்டிருக்கீங்களா? மூன்றாவது ஜென்மத்தை தொட்ட நீ நாலாவது ஜென்மத்தை தொட வேண்டும். எல்லா கையும் மேல பட்ட எல்லா சபையில் இருக்கிறோம். அல்லேலூயா. நாலாவது ஜென்மத்தை தொட்ட நீ ஐந்தாவது ஜென்மத்தை தொட வேண்டும். ஐந்தாவது ஜென்மத்தை தொட்ட நீ ஆறாவது ஜென்மத்தை தொட வேண்டும். ஆறாவது ஜென்மத்தை தொட்ட நம்ம எல்லாரும் அதி சீக்கிரத்திலே ஏழாவது ஜென்மமாகிய நித்திய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்தரிக்க ஆண்டவர் இயேசு இப்பொழுது அந்த ஆவியை நாம் மேல ஊற்றுவாராக. கையை தட்டி கர்த்தரை துதி. அப்படியே எல்லா கண்களை மூடி நாம் மேலுமே நிற்போம். எல்லாம் மேலுமே நின்று ஒப்பு கொடுக்க போகிறோம். நன்றி இயேசுவே. எல்லாம் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டு யாரு வேடிக்கை பார்க்க கூடாது. எல்லாம் உங்க பைபிள் எல்லாம் சேர்ல வச்சு கொள்ளுங்க. எல்லா கண்ண மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. இந்த 7 6 பகுதியை கடந்து வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஒருவேளை இதுல ஏதாவது ஒரு பகுதி நீ கடந்து வராமல் இருந்தால் இன்றைக்கு நீ அதுல வரணும். ஒருவேளை இந்த 6 பகுதியில ஜெயம் எடுத்திருந்தா 7வது பகுதியா நித்திய வீட்டை சொர்க்க ராஜ்யத்தை அதை சுதந்திரிப்பதற்கு நீ தகுதி பெற்றிருக்கிறாய். அந்த 6லையும் பாஸ் பண்ணியிருந்தா 7வது இடம் உனக்கு கொடுக்கப்படும். ஓ, அப்படிப்பட்ட ஒரு மகிமைய கர்த்தர் இன்னும் அவருடைய ஆவியினால் இந்த சபையை நிரப்பும்படிக்கு எல்லா கையை தட்டி நல்லா கர்த்தரை துதி. சின்ன பிள்ளை எல்லாம் கண்ணமுடு, தம்பி எல்லாம் கண்ணமுடு, வாலிப பிள்ளைகள் தங்கச்சி எல்லாம் அந்த ஆவியை எனக்குள்ள ஊற்றுங்கப்பா. ஓ ஷாகா ராமா காதா ராமா காதாரா ரிகாதா ராமா காது ராமா காதாரா ரிகடா ரெமனா துடமா கத்துரா பக்கரா. இழந்த கிருபை, இழந்த வல்லமை, இழந்த அக்கினி, இழந்த விசுவாசம், இழந்த பரிசுத்தம், ஆன்மீகத்தில் ஆரோக்கியம், ஆன்மீகத்தில் ஆரோக்கியம். எல்லா வியாதியிலிருந்து வெளியே வா. எல்லா வியாதிகள், சரீரத்தில் உள்ள வியாதிகள், ஆத்மாவில் உள்ள வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறார் கர்த்தர். ஓ துதி 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 துதி. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இப்பவே பரலோக ராஜ்யத்தை நாங்க பார்க்கணும். பரலோகத்தை பார்க்கணும், பரலோகத்தை பார்க்கணும். நான் எங்க இருக்கிறேனோ அங்க என்னுடைய ராஜ்யம் இருக்கிறது. இதோ இயேசு இந்த இடத்தில் வந்திருக்கிறார். இயேசு வந்திருக்கிறார். ஓ மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை மூடுவதாக, ஆலயத்தை நிரப்புவதாக. உம்முடைய மகிமை அப்பா, அப்பா 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 அப்பா, உங்க மகிமை அப்பா, அப்பா தகப்பனே, என்ற தகப்பனே, என்ற தகப்பனே, என் ஜனங்களை உங்க மகிமை மூடுவதாக, சபையை மூடுவதாக. எங்கள் வீடுகளை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் தொழிலை, எங்கள் வருமானத்தை, எங்கள் வியாபாரத்தை கர்த்தருடைய மகிமை மூடுவதாக. ஓ ஷாகாரா பாகா நீதாரா பாகா பாலாபா. இயேசுவே, இயேசுவே, அல்லேலூயா. நன்றி அப்பா. அப்பா அப்பா, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் போது பரமபிதா அதை காட்டிலும் அற்புதமானவைகளை, அதிசயமானவைகளை தருவாரே. அப்பா பீபா பாலா பாதாரா பாகாரா பாதாரா பாகாரா. ஓ நன்றி ராஜா. ஆமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அங்கு பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இங்கு பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா.
இயேசு இயேசு ஜீசஸ் இயேசையா 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 என் தெய்வம் நீதானையா இயேசையா கூப்பிடு இயேசையா என் தெய்வம் நீதானையா வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே வாழ்க்கை 6 ஜென்மத்திலும் முன் சென்ற மேகமே நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமே மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருவேன் மேகமே மகிமையின் எங்க வாழ்க்கையில வந்தால் போதுமே எல்லாம் நடக்கும் வானம் திறக்கணும் இயேசு பேசணும் வானம் திறக்கணும் இயேசு பேசணும் நேச மகன் என்று நித்தம் சொல் நேச மகன் என்று நித்தம் மேகம் மகிமையின் மேகம் இந்த நாளிலே இறங்கி வாரும் மேகமே மகிமையின் மேகம் வந்தால் போதுமே எல்லாம் நடக்கும் ஒரே ஒரு கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது சொல்லுங்க கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது என் சபை எல்லை எங்கும் அருள் மழை வேண்டுமே எங்க சபை எல்லை எங்கும் அருள் மழை அப்பா கேளுங்க மேகமே கைகளை உயர்த்தி மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருவேன் மேகமே மகிமையின் மேகம் வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே வந்தால் போதுமே நடக்காததெல்லாம் நடக்குமே வந்தால் போதுமே கிடைக்காததெல்லாம் கிடைக்குமே வந்தால் போதுமே அற்புதம் நடக்குமே கண்ணீரெல்லாம் மாறுமே துக்கம் எல்லாம் மாறுமே ஆனந்தம் உண்டாகுமே சந்தோஷம் பிறக்குமே வந்தால் போதுமே அதிசயம் நடக்குமே வந்தால் ஓ இயேசுவே எல்லாம் நடக்கும் மாத்தாள் மரியாள் வீட்டுக்கு யாரோ வந்தாங்க ஒண்ணுமே நடக்கல அப்பா இயேசு வந்தார் அப்பா இயேசு வந்தார் வந்தால் போதுமே லாசரு உயிர் பெற்றார் எங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு உயிர் மீட்சி வரட்டும் வந்தால் போதுமே கதவுகள் திறக்குமே சொல்லுங்க வந்தால் போதுமே கதவுகள் திறக்கும் கட்டுக்கள் வந்தால் போதுமே கட்டுக்கள் உடையுமே வந்தால் போதுமே கட்டுக்கள் உடையும் தரித்திரம் வந்தால் போதுமே தரித்திரம் மாறுமே வந்தால் போதுமே தரித்திரம் மாறுமே அல்லேலூயா அல்லேலூயா
தசோபாகத்தை கையெடுத்து வைத்துக் கொள்ளுவோம். ஹalleluya எத்தனை பாக்கியம் எங்களுக்கு தந்தது, எத்தனை நன்மை எங்களுக்கு செய்திருக்கு. செத்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு ஜென்மம் இல்லை, இந்த பூமியிலேயே எங்களுக்கு அந்த வாய்ப்பை நீங்க தந்திருக்கிறீங்க. அதற்காக உங்க கோடி ஸ்தோத்திரம். ஒருவேளை எங்கள் சபை மக்கள் இந்த அனுபவத்துல இல்லாம ஏசப்பாவை பின்பற்றக்கூடாது, இந்த அனுபவத்துக்குள்ள வந்து பின்பற்ற உதவி செய்யும். கைகள்ல காணிக்கை தசோபாகத்தை எடுத்து வைத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வருமானங்களை கர்த்தர் ஆஸ்வதிங்க. நல்ல வேலை, நல்ல தொழில், வியாபாரங்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். கஷ்டங்கள், தரித்திரங்கள், வறுமைகள், போராட்டங்கள், ஆண்டவரே இல்லாமைகள், இவைகளை விட்டு இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் விலக்கி உம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய வழிகளை திறந்து கர்த்தர் ஆஸ்வதிங்க. அப்பத்தை ஆஸ்வதிங்க, தண்ணி ஆஸ்வதிங்க, சுவாசிக்கிற காற்றை ஆஸ்வதிங்க. கணவன், மனைவி, பிள்ளைகள், குடும்பம் ஆசீர்வாதமாய் சந்தோஷத்தோடு எங்கள் சபை மக்கள் உம்முடைய வருகையை சந்திக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். எந்தெந்த காரியத்திலிருந்து பிள்ளைகள் வெளியே வர முடியாமல் ஆண்டவரை இன்றைக்கும் போராடுகிறார்களோ அந்தந்த காரியத்திலிருந்து கட்டுகள் உடைந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் வெளியே வர கர்த்தர் அனுகிரகம் செய்யும். பிள்ளைகள் படைக்கிறார்கள், உண்மை உள்ளவர்களாய், உத்தமம் உள்ளவர்களாய், ஜெப வீட்டிலே கனி கொடுக்கிற ஆண்டவரை பிள்ளைகளாய் ஆண்டவரை இன்னும் விதைத்து பலன் பெற்றுக் கொள்ள, அறுவடை பெற்றுக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மூளை கிளம்புவதாக, விளைச்சல் உண்டாவதாக, அறுவடை உண்டாவதாக, அதுவே உடைய பிள்ளைகளுக்கு ஆகாரமாய் மாறும் என்று சொன்னீரே, அப்படியே அந்த வசனத்தின்படி ஆஸ்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.